கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று. நம்முடைய தாழ்வில் நம் நினைத்து துதியுங்கள், அவர் கிருபை. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்து துதியுங்கள், அவர் கிருபை. கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, என்னை கிருபையாக கொடுத்த இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக நன்றியோடு தோற்றுகிறோம். இம்மட்டுமாய் நீங்கள் ஜீவன் சுகம் பலன் தந்து எங்களை ஆதரித்து பராமரித்து வளர்க்கிற மேலான கிருபைக்காக உன்னத ஆசிரியர்களுக்காக நன்றியோடு தோற்று. நான் ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன் என்றுமா நாங்கள் ஆவியோடு கருத்தோடு பாடி ஆசிரியத்தை சுதந்திரத்துக் கொள்ள தேவராமே இந்த ஆராய்ந்து வந்திருக்க எங்களோடு ஆசிரியத்து அழுத்துவார். விசேஷமாக இந்த காணொலி காட்சி மூலமாக உங்களுடைய சத்திய வசனத்தை இந்த ஆராலை பங்குபுரிகிற ஒவ்வொரு ஆசிரியத்து வலியுறுத்துவார். மீட்பர் இயேசு கிறிஸ்துவாய் வேண்டிக் கொள்கிறோம், தேவனுள்ள பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்தமாக வேண்டாம். அந்த ஆராய்க்காரமான ஆவி அவர்கள் வந்து 6ஆம் கீதங்கள் 6 போற்றி ஆண்டவனை சீர்த்தி கர்த்தாவாக பண்ணுவோம். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் முதுமுகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியறணும். உங்கள் பத்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனாய கர்த்தரிடத்தில் திருப்புங்கள். அவர் இறக்கமான ஊருக்கும் நீடிய சார்ந்ததும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நமக்கு பாவங்களை இன்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்கு இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து
எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் ஒரு சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலை இதயத்தோடைய அறிக்கையிட வேதவசன பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமென்று அவருடைய திருக்கரங்களினாலே பெற்றுக் கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோதனம் செலுத்தவும் மிகவும் சிறந்தவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா சுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தின் பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷித்த கடமையாகியிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவது சுத்த இதயத்தோடு தாழ்வு சத்தத்தோடும் பரம திருவாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, நாடுகளைப் போல நான் நம்முடைய வழிகளை விட்டு வலிமை அழைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் நீங்க நடந்தோம். அது புத்தகங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். வழியை செய்யாமல் சித்தகாத வழியை செய்து வந்தோம். எங்கள் சுகமேலையாளரும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனதில் கரடி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாய்க்கு நடப்பட்ட வழிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பங்களை அறிக்கைகளை எங்கள் மேற்பொறுமை ஆயிரும். பாவத்தின் மிக்கத்திற்கபடியே எங்களை சீர்படுத்தும். நேரக்கவலப்பிதாவே, சுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்களே தேவபக்தி நீதி தெரிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமென். தேவனை எப்பொழுது இறக்க செய்கிறது மன்னிக்கிறது உங்கள் சுவாபட்சணமாய் இருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாய் சங்கிலால் எனக்கு கட்டுடலாயினும் உருக்கமானது மிகுந்த இறக்கத்தினால் எங்களை கட்டுவிடுத்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் நக்கஸ்தர் எங்களுக்காக பரிந்து பேசுவதுமாய் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. மன்னர்களை கடன்படி எங்களுக்கு இருந்ததாகும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். வாசிக்கப்பட வேண்டிய விசேஷித்த சங்கீதம் 113. சங்கீதம் 113. அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு சமமானவர் யார்? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்கப்படுகிறார். அல்லேலூயா. வேத பகுதி வாசிக்க முடியாது குறிக்கப்பட்ட வேத பகுதி
பேதுரு எழுதின இரண்டாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் முடிய. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் முடிய. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கலைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. பாவ செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாய் ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் கொமரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் என்பது வாசிக்க முடியாது குறிக்கப்பட்ட வேறு பகுதி வாசிக்க முடிந்தது. எல்லோரும் எழுந்திருந்து அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்லுவோம். வானத்தை பூமியும் படைத்த சர்வ வளங்களுக்கெல்லாமாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசுநாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் கிறிஸ்துவினாலே எழுப்பிக்கொண்டுள்ளார். உங்களால் பாடுபட்டு சிலருக்கு மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மறுபுறத்தில் எழுந்தருளினார். தமிழகத்திற்கு சர்வர்களுக்கெல்லாமாகிய தேவனுடைய வலதுபக்கத்தில் இருக்கிறார். அவ்விடத்தில் உள்ள மருத்துவ நியாயம் பெற்று வருவார். பொதுவாக இருக்கிற சபை பாவம் மன்னிப்பும் சரீரங்களும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தரோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 6ஆம் ஞாயிறு, பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 7ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். தலைப்பு இறையியல் கல்வி. இறைவனே, உன்னை பற்றி அறிவதே மெய்யான அறிவு என்பதை உலகத்துக்கு எடுத்துரைக்க செய்கிறேன். உமக்கு நன்றி. உன்னை பற்றி முழுமையாக அறிந்து வாழ்வில் அனுபவித்து உணர்ந்து குற்றத்தை எல்லாம் அறிக்கை செய்து குறைகள் எல்லாம் நிறைவாக்கி குற்றமற்றவர்களாக உடன் நிறுத்தப்பட ஆசீர்வதிக்க வேண்டும் என தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். அருமை பிதாவே, ஆமென். சமாதானத்தானரும் ஏக சிந்தை இருந்தவருமாகிய தேவனே, அறிவதே ஜீவன்மை செய்வதே சாதீனம். தேவரீரை கஞ்சமாக கொண்டிருக்கிற முதலியராக நாங்கள் இந்த ஒருவருடைய வல்லமைக்கு பயன்படும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனையும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளோம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமல் விதமான மோசத்தில் அகப்படாமலும் அது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுது செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆளுமையினாலே நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகாதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் அத்திச்சார்மார் மேலும் குருமார் மேலும் விசாரணைக்கு வைக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிறவருடைய கிருபையுள்ளாவை அனுப்பி அவர்கள் உத்தம பிரியமானவர்களாக நடத்தும்படி உதாசீனமாகிய பணி அவர்கள் மேல்மையாமல் செய்தவர்களும் கர்த்தாவே காரியத்திலும் மத்தியத்திலுமாகி மகிமை உண்டாகவே கட்டளை பெறலாம். ஆமென். பாருங்கள்.
ஆசீர்வதிக்கப்பட்டதான ஓய்வு நாளின் காலை வேளையிலேயே சபையராயும் யாவருக்கும் அன்னையிலேயே வீட்டிலே கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆலயத்திலே ஆராதனை செய்வதற்கு தடையாக இருக்கும் இந்த கொரோனா தொல்லை நோயை நீங்கும்படியாக நாம் ஒவ்வொருவரும் தனி ஜபம், குடும்ப ஜபங்களிலே, கூட்டு ஜபங்களிலே ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டால் ஒவ்வொருவரும் அதற்காக ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள். நாம் ஆலயத்திலே வந்து ஆராதிக்க சீக்கிரமாக விதமான ஒரு ஆராதனையை நாம் நடத்துவதற்கு தேவன் உதவி செய்வாராக. இன்னும் அதிகமாக நீங்கள் அதற்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலேயும் இந்த ஓய்வு நாள் ஆராயலே தேவ செய்தியை நம்முடைய சபையை சேர்ந்த சிற்கிறாக அவர்கள் தருவார்கள். அந்த தேவ செய்தியை கேட்பதற்கு முன்பாக முன்பாடலாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 506வது பாடலை நாம் பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 506. Yeah.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நம் திருச்சபையின் சார்பாக அன்பின் வாழ்த்துகளும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் நம்முடைய தியான நேரத்திற்கு ஆதாரமாக பாகம் 23ஆம் அதிகாரத்தில் 4:5 நாம் வாசிக்கலாம். நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராத நிமித்தமும் உன்னை சபிக்கும்படியாக மெசொப்பொத்தாமியாவின் ஊராகிய பெத்தூரிலிருந்து பேயோரின் குமாரன் பிலேயாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பித்தது நிமித்தமும் செய்ய வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சுத்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன் மேல் அன்பு கொண்டபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக ஆரம்பித்தார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்தில் சமூகத்தில் நாம் வருகிற சுவாமி ஆண்டவரே, உங்களுடைய வாழ்க்கை பாதையிலே கடந்து வந்த எல்லா நிலைகளிலும் உங்களுடைய பிரச்சனை மட்டும் பாதுகாத்தபடி இறக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை காணப்படுத்தபடி இறக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளினுடைய வார்த்தையை தியானிப்பது கொடுத்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களால் ஒன்றுமில்லை சுவாமி, ஒன்றுமில்லை நாளையா என்று பாடுவோம் சுவாமி. நாங்கள் ஒன்றுமில்லை, ஆனால் நீர் எங்களோடு இருக்கும் பொழுது சுவாமி எங்களுக்கு ஒன்றும் குறைவில்லை. அந்த குறைவில்லாத வாழ்க்கையை நிறைவான ஆண்டவரே இந்த வாழ்க்கை பாதையை நீங்கள் நடத்துகிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உலகத்திலே நாங்கள் மனிதர்களை அடையாளம் கண்டு கொள்ளத்தக்கதாக பசுத்த ஆகியானவரை பகுத்தறிவின் தன்மை நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தர வேண்டும் நாங்கள் கொண்டாடுகிறோம். இந்த தியானத்தை கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ளதான் அருமையானவர்களே, நம்முடைய உலக வாழ்க்கையிலே ஆண்டவர் சிருஷ்டித்த ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். அது உயர்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி நம்மை நடத்துகிற நிலையிலே ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு பொறுமையும் காத்திருக்கும் நமக்கு இந்த நாளிலே இருக்கும் அவசியமாக இருக்கிறது. தேவன் இங்கேயும் இருக்கிறார், அசைவாடுகிறார். ஆனால் அவர் வாழ்க்கையை செயல்படும் தேவனாக இருக்கிறார். ஏதோ ஒரு அறையில் அவர் இருந்து விடவில்லை, நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்திலே நாம் சந்திக்கின்ற மனிதர்களோடும் சமுதாயத்தோடும் நாம் எப்படி நம்மை நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலையை ஆண்டவர் நமக்கு அவருடைய வசனத்தின் மூலம் கூட பேசுகிறார். இங்கே நாம் வேதத்தை வாசித்தோம் இல்லையா? இன்றைக்கு நாம் கொடுத்த நம்முடைய திருமறை பகுதியிலே இந்த தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் போதர்களுக்கும் இங்கே விளைகள் சொல்லிவிட்டு அவர்கள் எதற்காக தன்னுடைய இந்த பணிகளை செய்கிறார்கள், இதன் மூலம் அவருடைய வாழ்க்கை நிலை என்ன, இதன் மூலம் அவருடைய முடிவு என்ன என்பதையெல்லாம் கொரிந்திய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். அந்த நிகழ்ச்சியிலே தான் நான் இந்த ஒரு மனிதனை இன்றைக்கு நாம் இங்கே பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட மனிதனை நாம் பார்க்கும் பொழுது யார் என்று பார்த்தோம்னா பிலேயாம். கூலி பேசி மோவாபின் ராஜா பாலாக்கிடம் கூலி பேசி அவன் இஸ்ரவேலை சபிக்கிறது. யாரை அந்த பிலேயாம்? யார் அவன்? எங்கிருந்து வந்தவர்? அவன் எந்த வம்சத்தான்? நாம் எடுத்துக்கொள்வோம்னா இந்த பிலேயாம் பற்றி நாம் அந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவரை பற்றி கூறி அவருடைய முடிவையும் அங்கே போயிட்டு என்ன 31:8 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். என்னாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம். அவர்களை கொண்டு போட்டது பற்றி மீதியானியரின் 5 ராஜாக்களாகிய ஏவி, மேகேர், சூர், ஊர், ரேபா என்பவர்களை கொண்டு போட்டார்கள். பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் பட்டயத்தினாலே கொண்டு போட்டார்கள். இவர்கள் யார் என்றால் மீதியானியர். மீதியானியர். இந்த மீதியானியர் யார்? மக்கள் கூட்டம் யார்? ஆபிரகாமுக்கும் கேத்தூருக்கும் பிறந்த சந்ததியார்.
நாம் நினைக்கிறோம், என்னையா ஆபிரகாம் சந்ததி தானே இவன் ஏன் இவ்வளவு மாறிவிடுகிறான், கடவுளுக்கு விரோதமாக ஏன் செயல்பட ஆசைப்படுகிறான்? நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு இல்லையா? அருமையான நாம் எத்தனை தான் நாம் கிறிஸ்தவ நாம் தலைமுறை இருக்கிறோம், எத்தனை நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள் என்பதல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய அவருடைய வார்த்தைகளை புதிதாக கணித்துக் கொண்டவர்களாய், புதிதாக்கப்பட்ட மனிதர்களாய் நாம் என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு நாளும் உருவாக்கப்படுகிறோம். ஆபிரகாம் சந்திதானையா இந்த பிழை ஏன் இவனுக்கு இந்த நிலை? உலகத்தை பார்க்கிறோம். இரண்டாவது, அவன் சரியான வேதத்தையும் அவன் கற்றுக்கொண்டவன் தான். அதே சமயத்தில் உலகத்திற்கு மிகவும் ஆசைப்பட்டவன். இரண்டு நிலைகளிலே இருமனதாக இருக்கின்ற நிலையில் அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். அங்கே நம்முடைய திருச்சபையிலே வழக்கமாக வாசிக்கின்ற 98ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனத்திலே 40 வருஷங்களை இந்த ஜனங்கள் நான் ஆலோசித்து இவர்கள் வழிக்கு போகிற ஜனங்கள் என்று. எத்தனை வருஷம்? 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரத்தில் வருகிறார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள், அதிசயத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். திரும்பி அதை விட்டு போகணும்னு மறுபடியும் என்ன செய்கிறார்கள்? பழைய ஆண்டவரை விலகி பழைய எண்ணத்திற்கு போய்விட்டார்கள். ஒரு வாழ்க்கையிலே ஒரு அதுதான் தீர்க்கதரிசி சொன்னார். நம்முடைய ஒரு பொருளை ஒன்றுமில்லை, ஒரு பொருள் ஒரே இடத்துல இருக்குமானால் அது எல்லைக்கும் பத்திரமாக இருக்கும். இப்பொழுது கயிறு எடுத்துக்கொள்ளுனா ஒரு பிளாஸ்டிக் அனுபவத்தில் சொல்கிறேன். அந்த ஒரு பிளாஸ்டிக் கயிறு நாம் வெளியில கட்டி விட்டோம்னால் அந்த கயிறு என்னென்றால் வெயிலிலே நன்றாக காயும், மழை பெய்ந்தாலும் அந்த தண்ணீரை பிடிச்சிவிடும். நீங்கள் கடைசியில் அந்த கயிற்றுடைய நிலைமை நாட்கள் பார்த்தீங்க என்றால் அந்த கயிறு சிறிது சிறிதாக பிரிந்து அந்த நிலைமையில் அருந்து போகக்கூடிய நிலைமையிலே. அது காரணம் என்ன? மழையும் வேண்டும், வெயிலும் வேண்டும், மழையும் இப்படியாக. ஐயா, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வணங்குங்கள். அதைத்தான் அன்றைக்கு இயற்கை ரசித்தோம். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த பேரையா அவனுடைய கூலிக்காக, அற்ப பணத்திற்காக இந்த பேரையாம் மீதியான சந்ததி வந்தாலும் இவன் பார்வையில் வணக்கத்திற்கு சென்றான். ஏனென்றால் பேரையாங்கிற பேரிலேயே பேர் என்றுதான் வருகிறான். இவன் பாபிலோனிய கடவுளை தனக்கு பேராக மாற்றிக்கொண்டான். பெல்சாசார் இல்லையா? நீங்க ஆரம்பத்தில் பாபிலோன் கடவுளை பேர் ஆரம்பத்தில் பார்த்தா பேர் என்ற எழுத்து தான் முதலிலே உருவாகும். தங்களுடைய கடவுள்கள் பெயரை தனக்கு முன்பாக என்ன செய்கிறார்கள்? கடவுளிடம் நான் சொல்லவில்லை, ஆசாமிகள், அந்த பாபிலோன் ஆசாமிகள் அவர்களுடைய பெயரை, அந்த வணங்குகின்ற அந்த ஆசாமிகளுடைய பெயரை அவர்கள் தங்கள் பெயராக வைத்துக் கொள்கிறார்கள். அதே போல்தான் அவனுடைய பேருக்கு ஏற்றபடிதான் ஆய்வு பிழையா பாரினர் அந்நியன். அவன் கடவுளுக்கு புறம்பாக நடந்த ஒன்று. இரண்டாவது, அவன் ஆண்டவரை அறிந்தவன், ஆனால் விலகிச் சென்றிருந்தவன். அவன் அந்நியனாகவே மாறிவிட்டார். நாம் நினைக்கிற ஆண்டவர் பிள்ளை இல்லை, இன்றைக்கு கடவுளோடு இருக்கிறோம், நாளைக்கு அங்கே போய்விடுகிறோம், அங்கிருந்து இங்கே வருகிறோம். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் பிழையாம வாழ்க்கை. பணமும் வேணும், ஆண்டவரும் வேணும். ஆண்டவரை தேடினால் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுகிறவர்களுக்கு கூட வருது. ஆனால் இவன் நினைக்கிறான், மோவாக்களுடைய பணம் வேண்டும், அவன் இஸ்ரவேல் ஜனங்களை தேவைக்கு சதிக்க வேண்டும். ரெண்டாவது, இந்த பாலாக்கியார் மோவாப் இஸ்ரவேலுக்கு விரோதமானவர். ஆனால் இவன் என்ன செய்கிறான்? பாலாக்கினுடைய அர்த்தம் என்றால் எம்டி, யூஸ்லெஸ். ரெண்டாவது நாள் பார்த்தோம்னா பேக் அண்ட் லேண்ட், அதாவது புறம்போக்குன்னு சொல்லுவாங்க, அதுதான் அவருடைய அர்த்தம். ஆனால் அந்த பாலாக்கு என்ன செய்யலாம்? இஸ்ரவேல் தன்னுடைய ஜனங்களை அழைத்து கொண்டிருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டிருக்கிறான். நம்முடைய வாழ்க்கை பாதையை பார்த்தோம்னா தேவனோடு உள்ள உறவுகளே, தேவனுடைய மனிதர்களையும் அல்ல தேவனுடைய பிள்ளைகளை அவர்களோடு உறவாடுகின்ற மாறுபாடு நன்மையுள்ளவர்கள் அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அவருடைய உறவுகள் நிலையற்ற உறவுகள் தான். பிள்ளையாவும் பாலாக்கும் அவர்கள் அவ்வளவு அவர்களை பற்றி 23 நாட்கள் சிந்திக்க இருக்கிறோம். என்னதான் அவர்கள் உரையாடலில் இருந்தாலும் நோக்கம் இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க வேண்டும், சந்திக்க வேண்டும். ரெண்டு பேரும் அவன் எதிரியாளன்,
பிழையாம் ஆண்டவருடைய சந்ததியில் அவன் உருவாக்கப்பட்டவன், ஆனால் விலகி போய்கிறான். இருமனம் உள்ள ஒரு வாழ்க்கை. பிழையாமுடைய வாழ்க்கை இருமனம் உள்ள வாழ்க்கை. அன்ஸ்டேபிள், டபுள் மைண்டட் பர்சன். அதனால அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை நீங்க பார்த்தோமானால் எந்த நிலையிலும் அவனுடைய முழு தன்மை இறுதி வாழ்க்கை சீரானதாக இருக்கவே இருக்காது. அதுக்கு பேர் நாம் வாழ்க்கைதான். இப்போ இந்த பாலாக்கு என்ன செய்கிறான்? அவன் பேசுகிறான். அப்ப தீர்க்கதரிசிகள் கலைஞர் ஆயிட்டார், இந்த ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ். அப்போ இதே போலத்தான் இன்றைக்கும் நான் கடவுளுக்குள்ளே என்ன சொல்லுகிறார்கள், அதே சமயத்தில் எதிராளி கூட்டத்தில் போய் நான் உங்களுக்கு வேண்டியதை செய்வேன் என்றும் சொல்லியிருக்கிறது. இந்த உலகத்திலே ஆண்டவர் கடைசி நாட்களிலே சொல்லுகின்ற காரியம் கர்த்தர் தெய்வமானார். கர்த்தர் தெய்வமானார். கர்த்தருடைய பிள்ளைகளை செய்ய நீங்கள் நேசி. இஸ்ரவேல் பிள்ளைகளை நேசிக்கிறதுக்கு பதிலாக நம்முடைய மாறுபாடான தன்மை, அவர்களை அழிக்க வேண்டும் நினைத்தவன் முடிவிலை பிழையாம் வாழ்க்கை, அவன் வாழ்க்கையே அழிந்து விட்டார்கள். நான் கொஞ்சம் சொல்ற பவுல், அவருடைய முடிவை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அந்த பிழையான முடிவு தான் அந்த முடிவு. அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நிலை நம்ம உறவுகளிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த டிசைனிங் ஸ்பிரிட், இந்த பகுத்தறிவினுடைய தன்மை பசுத்தாவையாக நமக்கு கொடுக்கப்படுமானால் நிச்சயமாக நாம் அந்த நிலையிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது நாம் மனிதர்கள் யார் என்பதை கண்டுகொள்வோம். கடவுளை பற்றி எவ்வளவு பேசலாம், தான் பேசலாம். ஆனால் உண்மையிலேயே அவனுடைய தனித்தன்மை வாழ்க்கையில இந்த பர்சனல் லைஃப் இல்லையா, இன்ஃபேக்ட் அவனுடைய பர்சனல் லைஃப்பில் அவன் எந்த அளவுக்கு தன்னை அவன் அடக்கி கொண்டு கடவுளுக்காக இருக்கிறான் என்பதை பொறுத்து தான் அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் தட்டு தடமாறுகின்ற வாழ்க்கை, விலகி சென்று திரும்பி ஓடிவிடுவோம் என்று சொல்ல வாழ்க்கை, இதிலே உறுதித்தன்மையை இறுதி வரை நாம் பார்க்கிறோம். பிழையாமுடைய உறுதித்தன்மையை பார்க்கிறோம். நான் வாசிக்கிறோம் இதில் 3 காரியங்கள். திரு ஆரக்கல்ஸ் ஃபர்ஸ்ட் ஆரக்கல் 3 முதல் காரியம் என்னவென்றால், என்னாம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏன்னா 23 நாம் எடுத்துக்கொள்வோம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 23 4வது வசனம். இவர் என்ன செய்கிறான்? பாலா கூட்டு போய் அழைத்து கொண்டு போய் எங்கே நிறுத்துகிறான்? அப்பொழுது அவன் அவரை நோக்கி, நான் 7 பலிபீடங்களை ஆய்வு பண்ணி ஒவ்வொரு பலிபீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கிடாவையும் பலியிட்டேன் என்றார். கர்த்தர் பிலேயாமின் வாயிலை வாக்குவரலி, நீ பாலாகிடத்தில் திரும்பி போய் விதமாய் சொல்ல கடவாய் என்றார். 7வது வசனம். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலைகளில் உள்ள ஆராமிலிருந்து வரவழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ வந்து இஸ்ரவேலை எடுத்துவிட வேண்டும் என்று சொன்னான். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பதற்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பதற்படி. பாருங்கள், இங்கே வரக்கூடாத இடத்திலே நிற்கக்கூடாத இடத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பேசுவது கடவுளை பற்றி பேசுகிறார்கள். நாம் நம்முடைய தனித்தன்மையிலே நாம் எந்த இடத்தில் எப்படி இருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நாம் கடவுளை பேசணும் தகுதி உண்டு இல்லையா? ஆனால் இவர்கள் 2 பேருமே விரோதமான தீங்கான மனப்பான்மையோடு வந்திருக்கிறார்கள். ஆனால் உள்ளான பிழையாமுடைய உள்ளான முறையில் இல்லையா, ஒரு மனிதனுடைய அந்த உள்ளத்திலே வெளிப்புறம் ஒரு வார்த்தைகள் வரும், ஆனால் உள்ளே ஒரு வார்த்தைகள் இருந்து கொண்டிருக்கும். பிழையாமுடைய வார்த்தைன்னா ஒரு பக்கம் பயம், அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பாலாக்கு கீழ்ப்படிந்து சபிக்க வேண்டும் என்று வேண்டும். ஆனால் பாருங்க, நான் ஆறாமிலிருந்து வரவழைத்து நீ வந்து எனக்காக யாக்கோப்பை சபிக்க வேண்டும். பாருங்க, ஆறாம் வசப்படவில்லையா? 2 நதிகள், ஆறாம் நகரில் யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் மெசபடோமியாவிலிருந்து என்னை அழைத்து அந்த ஆண்டவர். யார் அழைத்து வந்த ஆண்டவர்? மெசபடோமியா யார் அழைத்து வந்தார்? ஆபிரகாம். அவன் சந்தையில் வந்தவன் நிறைய பிள்ளையான், ஏத்தூராளுக்கு பிறந்தவன் தான் மிதியான் வம்சத்தான். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? 30 நாட்களை நினைக்கிறேன், நாங்கள் மெசபடோமியாவுக்கு நாங்கள் வந்தோம். யார் உன்னை கேட்குற
அங்கிருந்து வந்தேன். நீ இப்பொழுது எங்கே நிற்கிறாய்? கடவுளுக்காக நிற்கிறாயா இல்லை உலகத்துக்காக நிற்கிறாயா? ஒன்று இங்கே அவன் தோற்று கொடுக்கிறான். அவன் சபிக்கவில்லை. ஆண்டவர் அவனுக்கு அவருடைய சித்தம் இல்லாமல், அதுதான் நான் வாசிக்கிறோம், அவருடைய சித்தம் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையில் ஒன்றுமே அனுமதிக்க முடியாது. என்ன அந்த வாசிக்க அவருடைய சித்தம் இல்லாமல் இஸ்ரவேலை சரிப்பது. தன்னுடைய பிள்ளைகள் கண்ணான்புரிய மக்களை நம்மை யாரும் நம்மை தாக்குவதற்கோ சரிப்பதற்கோ நாம் அவரோடு வாழ்பொழுது நம்ம யாரும் ஒன்றுமே செய்கிறோம். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஒன்று. இரண்டாவது இடம் இதான் ஆலோசிக்கிற வாழ்வு. அது வேணும், இது வேணும். இந்த ஆலோசிக்கும் வாழ்வு ஒரு மனிதனை அழிக்கும் நிலைக்கு செய்கிறது கொண்டு போய். இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம்னா, இரண்டாவது எங்கே கொண்டு விடுகிறோம்? 14வது வசனம், 23:14 வசனத்தில் வாசிக்கிறோம். திரும்பவும் என்ன செய்யலாம்? வாசிக்கிறது வரமாட்டேன் என்று சொன்னார்கள். 23:14 அவர்கள் பிலேயாமிடத்தில் போய் அவனை நோக்கி, சிப்போரின் குமாரனை பாலாகிகளை அனுப்பி நீர் இடத்தில் வருவதற்கு தடைபட வேண்டாம். அவனை பிஸ்காவின் கொடுமுடியிலே இருக்கிற சோப்பின் வெளியிலே அழைத்துக் கொண்டு போய் அங்கே அவன் பயிரிடான். இங்கே சரியில்லை, இந்த இடம் சரியில்லை. இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க, இந்த இடம் ராசி இல்லையா? அந்த இல்லை. என் நாமத்தினாலே நீங்கள் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணாங்க. என்ன ஆகும்? 23:14 பிஸ்காவின் கொடுமுடியிலே. அருமையானவர்களே, ஆறாமிலிருந்து பிஸ்காவின் கொடுமுடிக்கு அழைத்து செல்றான். அங்கே போய் என்ன செய்யறான்? அந்த 7 காளைகள், அந்த 7 ஆட்டுக்களாக்களை பலியிடுகிறான். அருமையான தேவ மக்களே, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் சொல்கிறார், நான் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். நான் கோடிக்கணக்கான பணத்தை ஆண்டவர் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் விரும்பவில்லை, உள்ளத்தை தான் கேட்கிறார். நம்முடைய உள்ளம், நம்முடைய செயல்பாடு, நம்முடைய எண்ணங்கள் அவருக்கு உகந்ததாக இருக்குமானால் அந்த 7 விதையை போட்டு 2 காசை போல ஆண்டவர் கொடுத்ததை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் இங்கே பாருங்கள், அங்கே பணி செய்கிறான், பிஸ்கா கொடுமணிக்கு வருகிறான், அங்கேயும் பணிகளை செய்கிறான். அப்போ அந்த பிள்ளையாமுக்கும் சுய அறிவில்லை, காலாக்கு என்ன எப்படியாவது சந்திக்கிறான். இது ரெண்டும் காண்கிறான் இல்லையா? மாறுபாடான the consequences like this காண்கிறா கண்மையில வாழ்க்கை முடிவு மாறுபட்ட அமைதியோடு இருக்கின்ற வாழ்க்கையிலே மாறுபட்ட தன்மை மனிதனுடைய வாழ்க்கையில் செல்கின்ற நிலையிலே அவன் முடிவு பரிதாப நிலையிலே முடிவு கொண்டிருக்கிறது. ரிலேஷன் என்ற உறவு அறுந்து போய்விடும். பாருங்கள், பிஸ்கால போய் அங்கேயும் போய் பணி செய்யலாம், அங்கேயும் பணி செய்து அங்கே அவனால் முடியுதா? முடியவில்லை. இதோ ஆசீர்வதிக்க கட்டளைவிட்டு அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திரும்ப என்ன செய்யக்கூடாது? திருப்பக்கூடாது. சொல்லுவாங்க இல்லையா, சில பேர் உடல் தான் இங்கே இருக்கும், இந்த ஆவியெல்லாம் இங்கே பிழையாமல் அதுதான். அதை உள்ளே ஆவியானவர் போராடுகிறார், நீ சபிக்கக்கூடாது. ஆனால் சரீரம் எங்கே செல்கிறது? பாலாக்கு செல்கிறது இடங்கள் எல்லாம் சரீரம் செல்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சரீரம் அல்ல, உள்ளத்தின் கிரியைகள் வெளியே எப்படி நடக்கிறதோ அதை வைத்துதான் முடிவு. இவன் உள்ளம் ஒரு பக்கம் கடவுள் நினைக்கிறான், ஒரு பக்கம் சபிக்கிறான். முடிவில் நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறது. பார்த்தவர்கள் புரோக்கன் உடைய ஆரம்பித்து விட்டதையா உறவுகள்? தேவனுக்குள்ள உறவுகள் உடையது, மனிதனுக்குள்ள உறவுகளும் உடைய ஆரம்பித்து விட்டது. அங்கே ஆலோசிக்கிற வாழ்வு, அடுத்தபடியாக உடைகின்ற வாழ்வு வந்தது. வாழ்க்கை உடைந்து போயிடுச்சு. அதுதான் பாலாக சொன்னான், சரி இன்னொரு இடத்துக்கு கொஞ்சம் கூப்பிட்டு போறேன், நீ அங்கே இருந்தாவது என்ன செய்யணும்? இஸ்ரவேலுக்கு விரோதமான எந்த பொய் சொல்லும் மந்திரம் எத்தனை பேர் நம்முடைய ஜனங்களுக்கு எதிராக போராடினாலும்
எந்த விதமான நூதன போராட்டத்திலே எதிராளிகள் தம்முடைய ஜனங்களுக்கு செயல்பட்டாலும் காரியம் ஒன்றுமே வாய்க்காது என்பதற்கு எந்த நிகழ்ச்சி தான். மூன்றாவது இடத்துக்கு கொண்டு போயிடலாம். வாசிப்போம். மூன்றாவது கொண்டு இடத்தை வாசிங்க. 28ஆம் அதிகாரம் வாசிப்போம். என்னாகமம் 23:28. அப்பொழுது பாலாக் பிலேயாமிடத்தில், வாரும், வேறொரு இடத்திற்கு உம்மை அழைத்துக் கொண்டு போகிறேன். நீர் அங்கே இருந்தாவது எனக்காக அவர்களை சபிக்கிறது தேவனுக்கு பிரியமாக இருக்கும் என்று சொல்லி எசிமோனுக்கு எதிராக இருக்கிற பேயோரின் கொடுமுடிக்கு கொண்டு செல்கிறான். ஐயா, முடிவிலே ஆலோசிக்கும் வாழ்வு அனர்த்தமான வாழ்வாய் மாறி, புரோக்கன் லைஃப், அனர்த்தமான வாழ்வு முடிவிலே அர்த்தமற்ற வாழ்வாக சென்று. இங்கே என்ன நடக்கிறது? அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, வேறொரு இடத்துக்கு உங்களை அழைச்சி கொண்டு போகிறேன், அங்கேயாவது என்ன செய்யணும்? இவனுடைய எதிராளியுடைய நோக்கம் மாறியிருக்கா? நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். எதிராளியுடைய நோக்கம் தேவனுடைய பிள்ளைகளை அழிப்பதற்காகத்தான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கர்த்தர் யுத்தம் செய்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு எதிராக உள்ளான போராட்டம், வெளியிலே இருக்கிற போராட்டம், இந்த இரண்டு போராட்டத்தின் நடுவிலே ஆண்டவரை நான் விடுதலை குறியாக இருக்கிறேன், என்ன செய்வது நினைக்கின்ற அன்பான மக்களை ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார். உங்களுடைய காரியத்தை ஆண்டவர் ஜெயமாக மாற்றுகிறார். தடைகள் இருந்தாலும் சரி, எத்தனையோ இளைஞர்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்காக இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றின தேவன், ஆசீர்வாதத்திற்கு உரியவராக மாற்றின ஆண்டவர் உங்களை அவங்க ஆசீர்வதிப்பார். மூன்றாவது இடம், இங்கேயாவது கொண்டு போறேன், அங்கேயாவது அவங்க சமைச்சிருக்கோம், ஆண்டவர் அனுமதிப்பாரா? இதுவரைக்கும் 3 இடத்துலையும் 7 ஆடு போச்சு, அப்புறம் வேஸ்ட் தானே. பொருள் விரயம். அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பொருள் விரயம் செய்கின்ற எதிராளி வாழ்க்கையிலே பொருள் விரயம் ஆகிக் கொண்டுதான் இருக்கும். யூதர்களுக்கு எதிராக இன்றும் நடக்கின்ற யுத்தத்திலே எதிராக போராடுகின்ற எதிராளிய வாழ்க்கை எல்லாமே வீண் விரயமாகத்தான் மாறுகின்றது. மூன்றாவது விஷயம் நான் சொல்லிடலாம். எசிமோன் பேயோரின் கொடுமுடி என்பதுதான். பேயோர் என்பதற்கு எபிரேய மொழியில அர்த்தம் வேஸ்ட்ல, பாழாய் போன இடம், அதான் அர்த்தமற்ற வாழ்வு. அதை என்னதான் வாழ்க்கை வாழ்ந்தால் முடிவு எப்படி ஆகிவிட்டது? ஒரு அர்த்தம் இல்லாமல், ஒரு நன்மையும் இல்லாமல் முடிந்துவிட்டது. அதனால தேவனுக்கு விரோதமாக செயல்படும் மனித உறவுகள் தன்மைகள் உடைந்துவிடும். அது எவ்வளவுதான் அங்கே நெருக்கமாக இருந்தாலும் சரி, உறவுகளை விரோதமாக செயல்படும் உறவுகளை உடைக்கிறான். ஒரு பக்கம் பாலாக்குக்கு பொருள் விரயம், நேரம், இன்னொரு பக்கம் பிழையாக்கு என்ன, வாழ்க்கையிலே வீழ்ச்சி வந்து விட்டது, ஆசீர்வாதத்தை இழந்து விட்டான், அவனுடைய வாழ்க்கை முடிவின் எல்லைக்கு போய்விட்டது. அங்கேயும் 7 பணி எழுதுகிறான். பாருங்கள், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாக வந்தபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்த்தான், போகாமல் வனாந்தரத்திற்கு என்ன செய்யறான்? ஓடுகிறான். 24 வாசிக்கிறான். எல்லாம் 21 சொல்றான். இவனுக்கு இப்பதான் புத்தி வருது. 3வது தடையும் அவன் காரியம் வாய்க்காமல் போய்விட்டது. உள்ளான இருதயம் குத்துப்பட்டு விட்டது. இஸ்ரவேல் மக்களை நாம் சகிப்பதற்கு வந்தோமே என்று உள்ளான வேதனை. கடைசியாக சொல்ல, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லிவிட்டு என்ன செய்யறான்? வனாந்தரத்திற்கு என்ன செய்யறான்? நேரா ஓடிப்போய் அங்கே போயிடும். இப்ப நாய உறவுகள் பிரியுது. பாலாக்குக்கும் ஏழையாவுக்கும் பிரச்சனை. இப்பதான் நான் சொன்னதை இவன் செய்யலை இல்லையா? கடைசி என்ன ஆகிப்போச்சு? நான் சொல்றான் பாருங்க, பிள்ளையான்னு சொல்றான் பாருங்க, ஆகையால் உன் இடத்துக்கு நீ ஓடிப்போ. 24:11 உன்னை கணம் பண்ணுவேன் என்று இருந்தேன், கணம் பண்ணாதபடிக்கு கர்த்தர் தடுத்து விட்டார். எப்படி சொல்றது? பாலாக்கு சொல்ல, பிள்ளையாமே நான் உன்னை கணம் பண்ண நினைச்சேன், கர்த்தர் அதை தடுத்துட்டார். நீ உன் இடத்துக்கு
ஓடிப்போ. முடிவு என்ன ஆகுதுன்னா, நீ உன் வழியில போ, நான் என் வழியில. 20ஆம் வசனம், பிள்ளையாம் எழுந்து புறப்பட்டு தன்னிடத்திற்கு திரும்பினான், பாலாக்கும் தன் வழியே போயிடும். ரிலேஷன்ஷிப் எந்த ரிலேஷன்ஷிப் முடிவுக்கு வந்து விட்டது. இவனை வச்சு ஒரு பிரயோஜனமும் நமக்கு கிடையாது. ஆனால் கடவுளுடைய பிள்ளைக்காக செயல்பட்ட பிள்ளையாமுடைய நிலைமை என்ன, திருமணம் உள்ள ஒரு தீர்க்கதரிசியுடைய நிலைமை என்ன, கடைசியிலே அவளை வெற்றி கொண்டு போட்டாங்க. அதுதான் பவுல் சொல்கிறார், அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளுடைய முடிவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அதுதான் பிள்ளையாமுடைய வாழ்க்கையின் முடிவு. சம்பந்தம் இல்லாமல் அந்த கூட்டத்தோடு வீட்டாக சேர்ந்து கடைசியில் அங்கே அவர்களை கொல்லப்பட்டு இருக்கலாம். அது மாதிரி மனித வாழ்க்கையை தேவனுக்கு விரோதமாக செயல்படும் மாறுபட்ட உறவுகள் என்றைக்கு நிலைக்கிறார். மாறுபட்ட உறவுகள் அது முடிவிலே அதை என்ன செய்யும், பகையாக மாறிவிடும். தேவனுக்கு விரோதமாக செயல்படும் மாறுபட்ட உறவுகள் முடிவிலே அழிந்து போய்விடும். அரசிக்கு வாழ்வு அனர்த்தமான வாழ்வாக மாறி முடிவிலே அர்த்தமற்ற வாழ்வாக மாறி. இந்த நிலையிலே ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையை நான் செய்து பார்க்கிறேன். அந்த உடைபட்ட நிலை வராமல் உம்மோடு சேர்ந்திருக்கிற அந்த நிலையிலே நாங்கள் உணர்ந்து வாழ்வதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அதான் தந்தையினை பேசுகிறேன் இல்லையா, தந்தையினை முற்றிலுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கஷ்ட நஷ்டம் வந்தால் இல்லையா, வெற்றி திசை எங்கே இருந்தாலும் சரி, ஆனால் நீர் என்னோடு கூட இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கையிலே அந்த பக்தன் பாடியது போல நம்மையே நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நமக்கு விரோதமாக உருவாக எந்த ஆயுதத்தையும் வாய்க்காமல் ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நேசிக்க ஆண்டவரே, நன்றியோட இருதயத்தில் நாம் உங்களை துதிக்கிறோம், சொல்லியிருக்கிறோம் சுவாமி. அவரை நம்முடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் போராடுகின்ற வாழ்க்கை, போராட்டமான வாழ்க்கையிலும் சுவாமி என் கிருபை உனக்கு போதும், ஒரு நாள் நீ ஆட்சி கேட்சி அரவணைத்து வருகிறேன். இப்பொழுது சுவாமியை நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அவரே எதிராளியானவன் மோவாப் என்பவன் அவரே பாலாக் அவரே எதிராக செயல்பட்டாலும் தேவனுடைய பிள்ளைகளை வைத்து செயல்படுகிறார். யார் அவருடைய உறவுகளிலே சரியாக இல்லையோ, இருமணம் உள்ளவர்களாக வாழ்கிறார்களோ, விசுவாசியானாலும் சரி, அது தீர்க்கதரிசி ஆனாலும் சரி, ஆண்டவர் அப்படிப்பட்ட மக்களை துன்மார்க்குடைய கையிலோ அந்த துன்மார்க்குடைய கையில் ஒப்புக் கொடுக்கின்ற நிலையிலே இதுதாமே அந்த பிள்ளைகளை காப்பாற்றி ஆட்சி தேய்ச்சி அரவணைத்துள்ள அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலைகளை ஒரு விஷயம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் உண்மை மாத்திரம் சேவிக்கிறோம். அவரை கர்த்தரே தெய்வம் என்று மாத்திரம் நாங்கள் சேவிப்பதற்கு வேண்டிய கிருபைகளையும் பலனையும் சத்துவத்தையும் வல்லமையும் சோத்திரம் உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவரை இந்த போராட்டமான நிலையிலும் அவரை மீதாமே அவரை ஒவ்வொரு நிலையிலும் உயர்த்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். வழிநடத்தும் ஆசிரியர்களும் இயேசு மனிதர்களும் நிலவுகிறார். ஆசீர்வாதத்தின் தந்தை, இந்த ஆசீர்வாதமான நன்னாளுக்காக நின்று இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தர் பிரியவிடமாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற கிருவிக்காக நின்று போது அன்பின் தோப்பனே, தவறான பாதையிலே தவறான வழியிலே தெரிகிற சமயத்தில் பேசாத குருவும் கூட பேசத்துக்கான நிலை செயலாற்றுகிற கிருவிக்காக நின்று போது வழிமாறின மக்களை சரியான வழியிலே வழிநடத்துகிற இவனுடைய தெய்வமாக அதன் மூலமாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற கிருவிக்காக நின்று அன்று சவுல் தவறான வழியிலே செல்லும் பொழுது ஏற்றவாறு சரியான பாதையிலே வழிநடத்தி அதன் மூலமாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கான் என்று உன்னுடைய சித்தத்திற்காக முற்கூடு உந்த பாத்திரமாக பயன்படுத்துவதற்கான என்று இப்போது உன் கையில் உள்ள களிமண் எவ்வாறாக தனக்கு உந்த பாத்திரமாக பயன்படுத்துகிறானோ அதே விடமாக நீர் எங்களை அழைத்திருக்கீர், தெரிந்திருக்கீர், உமக்கு உகந்த பாத்திரமாக நீங்களை பயன்படுத்தியிருக்கிறதுக்காக என்று இப்போது நாங்கள் எதை செய்தால் உங்கள் நாமமான காரியங்களை செயலாற்றுவது அரசு பணியாற்றிய மக்களுக்காக நின்று செய்கிறோம். ஆசிரியர் பணியாற்றிய மக்களுக்காக நின்று போற்றும். எந்த பணியை செய்தாலும் நீர் கொடுத்த பணி என்ற எண்ணத்தோடு உண்மையத்தோடு செய்யவும் உனக்கு பயந்தவர்களாய் வாழ உதவி அன்பின் தாப்பனே அதிகாரம் வைக்கிற மக்களுக்காக நின்று தீக்கிறோம். அதற்காக அதிகாரக்காக நின்று தீக்கிறோம். பிரதம மந்திர காவலர் மற்றும் முதலமைச்சர் பிரதமர் யாருக்காக நின்று தீக்கிறோம். நீர் கொடுத்த அதிகாரத்தை நன்மையான காரியங்களுக்காக பயன்படுத்த மக்களாக அதன் மூலமாக மக்கள் சுபிச்சத்தோடு சுதந்திரத்தோடு வாழ்றதுக்காக உதவி அன்பின் தாப்பே இந்த காணொலி காட்சி மூலமாக பற்பல இடங்களிலே இல்லங்களிலே இன்னும் தூர தேசத்திலே
கேட்கிற உங்கள் மக்களின் ஆற்றலில் காட்டும் தொடர்ந்து உங்கள் பிரியாத கிரைகளை தாங்கினார் நாகும் உண்மையுடைய மக்களாக பரிசுத்தோடு தூய்மையோடு ஆட மனவாளனான கிறிஸ்தவர் போல நாங்கள் மனவாட்டின் திருத்தலுக்காக சந்திக்க ஒரு ஆவி ஆத்மா சரையால் மூக்குவதாய் காணப்படுவதற்காக உதவி இதை பயன்படுத்துவார் மீட்பர் இயேசு கிறிஸ்துவாய் வேண்டிக் கொள்வோரும் எங்கள் தேவனுள்ள பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் பரிசுத்தானை நம்முடையவரும் விசேஷமாக காணொலி காட்சி மூலமாக கேட்கிற ஒவ்வொரு திருச்சி மக்களோடும் குடும்பத்து மக்களோடும் இன்றும் சதா காலங்களில் இருப்பதாக.